இது கடல், இது நிலம், இது பாலைவனம். இப்ப நாம எங்க இருக்கோம்? எல்லாரும் மேப் 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 சொல்லுங்க. மேப் 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 மேப். எல்லாரும் சொன்னீங்களா? இப்ப புஜ்ஜி உங்களுக்கு வழி காட்ட போறான். எல்லாரும் டோரா கூட புஜ்ஜி கூட வாங்க போகலாம். புஜ்ஜி சி எப்போ பார்த்தாலும் புஜ்ஜி டோரா இதே தான் பாப்பியாட்டி. ஏட்டி உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், காதே கேட்காத மாதிரி ஆன பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் எனக்கும் ரிமோட்டை கொடு, நானும் படம் பார்க்கணும். ஏட்டி இது ஏன் டைம்? நான் தானே பார்க்கணும், நீ எப்படி வந்து ரிமோட்டை கப்ப? பேசாம போடியா, அம்மாடி சொல்லுடா. ஏட்டி அடிச்சிருவோம்டி, எல்லாத்துலயும் ஓ பேர் தான் அடிச்சிருக்கோட்டி. டிவி பார்க்கறதா இருந்தாலும் இவ தான் பார்க்கணும், விளையாடுறதா இருந்தாலும் இவ தான் விளையாடணும், ஊஞ்சல் ஆடுறதா இருந்தாலும் இவ தான் ஆடணும். ஏன்டி இப்படி இருக்க? எப்போ பாரு சரியான சண்டைக்காரியா தானே இருக்க. ஏட்டி ஏன்டி நான் நிம்மதியா ஒரு டிவியை கூட பார்க்க விட மாட்டியா? அங்க இருந்து நேரா வந்து ரிமோட்டை கொடுன்னு கேக்குற. கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா? ஆமா, இவ பெரிய இவளுக்கு ரொம்ப சென்ஸ் இருக்கு, எனக்கு இல்ல. இங்க பாரு, ஒழுங்கா இருந்துக்கோ, ஒழுங்கா ரிமோட்டை கொடு. 1 மணி நேரமா நீ தான் டிவியை பார்த்துட்டு இருக்க. நான் 1 மணி என்ன 4 மணி நேரம் கூட பாப்பேன். நீ என்ன என்னைய கல்வி கேக்குறது? தர முடியாது போட்டி. ஜெட்டி அடிச்சிருவோம் மாட்டி. ஆமா, இவ பெரிய அடிப்பா. நேத்துல இருந்து நானும் உன்னைய பார்த்துட்டே தாண்டி இருக்கேன். அப்பா வந்த உடனே மரியாதை இல்லாம பேசுற. அப்பாவை யார் இங்க வர சொன்னான்னு கேக்குற. உனக்கு ரொம்ப தாண்டி திமிரு. அப்படி தாண்டி கேட்பேன். நான் கேக்கட்டா உனக்கு என்ன? உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. பெருசா வந்துட்டா. உனக்கு வேணும்னா நீ அங்க போ, நான் போக மாட்டேன்டி. சி சரியான சண்டைக்காரி. எப்ப பாரு ஏதாவது ஒரு சண்டை கிடைக்குமான்னு அலையிறது. நானாட்டி அலைத, நீ தாண்டி அலைத குரங்கு மூஞ்சி. ஆமா, நான் குரங்கு மூஞ்சி, இவங்க அப்படியே அழகு மூஞ்சி. ஏட்டி என் மூஞ்சி எப்படி இருக்கோ அப்படிதான் உன் மூஞ்சி இருக்கு. நாம 2 பேரும் ஒன்னா பிறந்தனால உன் மூஞ்சி வேட மாடியும் என் மூஞ்சி வேட மாடியும் இல்லாம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. சி எல்லாரும் என்னைய பாக்குறவங்களா ஏட்டி உன் கூட பிறந்தவா இப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. எனக்கு யாருக்கிட்டையும் பதில் சொல்ல முடியல. சே ஏன்டா என்னையும் ஒன்னா பார்த்தாங்களோ தெரியல. மூஞ்ச பாரு, என்கிட்ட பேசாதட்டி. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. ஆமா, இவனை கண்டா மட்டும் எனக்கு பிடிக்குதாக்கும். பேசாட்ட போ, எனக்கு என்ன? இப்ப நான் என்ன உங்ககிட்ட பேசணும்னு உட்கார்ந்துருக்கணும்? போட்டி. என்னாச்சு? ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய தூக்கிட்டு உட்கார்ந்துருக்கியே? உங்க செல்ல பத்தி அவகிட்டே கேளுங்க. எப்பா பார்த்தாலும் என்கிட்டே வம்பளக்குறா. அவளை யாரும் கேட்கறது கிடையாது. நேத்து அப்பா வந்தாரு, அவரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ஏன் நீங்க கூட அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க? என்ன கிளாடி, என்ன பேச்சு இது? ஏமா இப்படியெல்லாம் பேசுற? உங்க அம்மா தான் ஆனா ஒன்னா கோவிச்சிட்டு வந்துடுறா. நீயும் இப்படியே இருப்ப? கிறிஸ்டினா நீ நல்ல பொண்ணுல, ஏமா இப்படி இருக்க? பேசுமா. ஆச்சி நான் ஒண்ணுமே சொல்லல தெரியுமாச்சி. செத்த நேரம் டிவி பார்க்கறதுக்கு ரிமோட்டை கொடுன்னு சொன்னேன். இவ எப்போ பார்த்தாலும் அப்படியே டோரா பார்த்துட்டே இருக்கிறா. எனக்கு போர் அடிக்கி. ஏதாவது அனிமேஷன் படம் பார்க்கலான்னு கேட்டா தரவே மாட்டேங்க ஆச்சி. என்ன கிளாடிமா இப்படிலாம் இருக்கலாமா? ஏன் இப்படி கோவப்படுற? 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். உனக்கு புசுக்கு புசுக்குன்னு தான் உன் அம்மாக்காரிக்கு கோவம் வந்தாலும் வருது. கதவை திறந்து போட்டுட்டு உன் அம்மா எங்க போனா? உன் ஆச்சியும் ஆளை காணோம். 2 பேரும் கிளம்புங்க, நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் வர முடியாத. நீங்க கூப்பிட்ட உடனே நான் வரணுமாக்கும். நான் ஒன்றும் வரமாட்டேன். எங்க அம்மா வந்து என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பேன். ஏட்டி யாமுட்டி ஆச்சுக்கிட்ட இப்படி பேசுற? மரியாதை இல்லாம பேசாதட்டி. இங்க பாரு, உன் வேலை ஏதோ அதை பாரு. எனக்கு தெரியும் ஆட்சிக்கு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமான்னு. இங்க பாரு, எனக்கு நீ ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். உன் வேலையை மட்டும் பாரு. கிளாடி நீ பேசுறது தப்பு. அத்தை உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? வாங்கத்த, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டை இப்படி திறந்து போட்டுட்டு எங்கம்மா போன? நீ போனதும் இல்லாம இந்த 2 பிள்ளைகளும் ஒண்ணுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இது நல்லாவா இருக்கு? உங்க அம்மாவும் வீட்டில் இல்லை. வாமா
நம்ம வீட்டுக்கு போகலாம். என்னத்த இப்படி பேசுறீங்க? பக்கத்து வீட்டக்கா கூப்பிட்டுருந்தாங்களேன்னு போயிருந்தேன். இவங்க 2 பேரும் இன்னைக்கா சண்டை போடுறாங்க? எப்பவும் தான் போடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா குத்தமா சொல்றீங்க? என்னம்மா பேசுற? என்ன பேசுற? நீ பேசாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு அங்க இங்கன்னு போயிடுற. அக்காவும் தங்கச்சியும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா என்ன செய்யறது? என் பொண்ணுக்கு அப்படிலாம் தெரியாது. நீங்களே சொல்லி கொடுப்பீங்க போல இருக்கு. என்னத்த என்ன அவர் சொல்லி வந்தீங்களா? நீங்களா வந்தீங்களா? பேத்திய பார்த்தாச்சுல, பொறுங்க, காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு கிளம்புங்க. என்ன ராதா இப்படி பேசுற? நீ வீட்டுக்கு வர்ற உத்தேசமே இல்லையா? எப்பதான் அலெக்ஸும் நீயும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க? எப்ப பார்த்தாலும் அவனை சண்டைக்கோழியாவே பார்த்துக்கிட்டு இருக்க. அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா குடும்பம் நல்லாவா இருக்கும்? ஏன் உங்க மருமவக்காரி ரீட்டா அங்க வந்திருக்கல்ல, அவ ஊரை பார்க்க போட்டும் அப்புறமா நான் வரதா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். என்ன ராதா இப்படி இருக்க? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆயிட்டு, இன்னும் உன் சந்தேக பத்திக்கு அளவே இல்லையா? ரீட்டா பசங்களுக்கு லீவுன்னு வந்திருக்கா. அவ வந்த நேரம் எல்லாரும் வீட்ல இருக்கிற நேரம், நீ மட்டும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டா என்ன அசிங்கமா தெரியல? ஆமாத்த, அவளுக்கு லீவுனா இங்க வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கிடுவா. அவளுக்கு நான் ஆக்கி போடணுமா? என் பிள்ளைய கடத்தி கொண்டு வச்ச வதனே, எல்லாத்தையும் நான் மறந்துட்டு ஈன்னு சிரிக்கணுமாக்கும். வாய மூடுமா. சின்ன பசங்க கிட்ட அவங்களுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு அறிவில்ல. எப்பவோ நடந்த கதைய இப்ப பேசுவியா? என்ன பொண்ணு நீ? எனக்கு இப்ப வர்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க கிளம்புங்க. அவ ஊருக்கு போனதும் சொல்லி அனுப்புங்க, நானா வரேன். அவ பசங்களை பார்க்கணுங்கிறா. பசங்க வளர்ந்த பிறகு அவ பார்க்கவே இல்லை. அவ அமெரிக்காவுக்கு போய் 4 வருஷம் ஆயிட்டு, இப்பதான் வந்திருக்கா. பசங்களையாவது என் கூட அனுப்பு. இவங்க 2 பேரும் ஏன் பசங்க. இவங்கள அவளுக்கு காட்டணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படியே காட்டணும்னா உங்க மொபைல்ல போட்டோவா வச்சிருப்பீங்களே, அதை காட்டுங்க. என் பொண்ணுங்க எங்கேயும் வரமாட்டாங்க. சே, இவளெல்லாம் திருத்தவே முடியாது. கிறிஸ்டினா, கிறிஸ்டினா, என்னாச்சு? ஆச்சி போயிட்டு வரேன். என்னம்மா? கிறிஸ்டினா நான் வரேம்மா. கிளாடி வரேன்டி. சரியாச்சி, பார்த்து போயிட்டு வாங்க. சரியா? தாத்தாவை கேட்டேன்னு சொல்லுங்க. நான் ஃபோனில் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன். சரியாச்சி? சரிடி செல்லம். கிளாடியா வரேம்மா. வராதீங்க, அதான் எங்கள் அம்மா வர வேண்டாம்னு சொல்லிட்டுல. கிளம்புங்க. சாரியாச்சி, அவள் எப்பவுமே அப்படித்தான். அவள் பேசுறத மனசில் வச்சுக்காதீங்க. அவளுக்காக நான் சாரி சொல்கிறேன் ஆச்சி. பரவாயில்லம்மா, இவ பேச்சு என்ன மாறிடவா போகுது? உங்க அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கா. பேசுனா பேசிட்டு போறா. ஏன் பேத்தி தானே. நான் வரேம்மா. சரியாச்சி. லூசாட்டி நீ, பெரியவங்க சண்டை போட்டா நீயும் ஆச்சிக்கிட்ட எதிர்த்து பேசுவியா? அது அம்மாக்கும் ஆச்சிக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. நீ என்னத்துக்கிட்டே ஆச்சிட்ட வராதிங்கிற? ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் அப்படித்தாண்டி சொல்லுவேன். எங்க அம்மாவை பிடிக்காத யாரும் எனக்கு வேண்டாம். நான் அப்படித்தான் சொல்லுவேன். சி, உனக்கு கொஞ்சம் கூட நல்ல புத்தியே கிடையாதுடி. அவங்க நம்ம ஆட்சி தெரியுமா? எனக்கு நல்ல புத்தி கிடையாது, உனக்கு ரொம்ப நல்ல புத்தி. பாட்டி நீ போட்டி. நான் எதுக்குடி போனோம்? நீ போட்டி. ரீட்டா, இன்னும் மாடி வெயிட் பண்ற? அந்த சனியை கண்டிப்பா பிள்ளைங்களை அனுப்பாது. நான் சொன்ன கேளு, உள்ள வா. என்ன நீ என்ன பேசுறீங்க? 10 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. என்னம்மா அவளுக்கு என் மேல கோவம் இருக்க போது? அதெல்லாம் இருக்காத நீ. நீ சொன்னா கேட்க மாட்டேன். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வரன்னு ஃபோன் போட்டதுமே இங்க இருந்து அலெக்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவ அம்மாவுக்கு வீட்டை பார்க்க ஓடி போயிட்டா. இங்க பாரு, அம்மா போய் கூப்பிட்டாலும் அவ கண்டிப்பா பசங்களை அனுப்ப மாட்டா. உனக்கு அவளை பத்தி சரியா தெரியல. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் அத்தா மேல கிறுக்கா இருந்தேன். அன்னைக்கு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் தான். அதுக்காக இன்ன வரைக்கும் என்னை தண்டிப்பாளா? குழந்தைங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? எம்பது தூரத்துல இருந்து வந்திருக்கேன் அண்ணி. அவளுக்கு போனை போட்டு புரிய வைங்க அண்ணி. சீட்டா, நான் சொல்றதை கேளு. நீ எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேக்க. அவ உன்னை அவமானப்படுத்துவா. அவளுக்கு உன்னை கண்டாலே சுத்தமா பிடிக்கல. உன் கல்யாணத்திலே அவ நிக்க மாட்டேன்னு எம்பிட்டு வலுக்கட்டாயமா என்னெல்லாம் பேசினா நீ மறந்துட்டியா? இல்ல அண்ணி, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. அன்னைக்கு அவளுக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணியிருந்தேன். அதனால என் மேல அளவுக்கு அதிகமா அவளுக்கு வெறுப்பு இருந்துச்சு.
ஆனா இந்த 10 வருஷத்துல அவ மாறலையா? அவ எப்பவுமே மாற மாட்டா, சொன்னா புரிஞ்சுக்கோ. இல்ல நீ, அப்படியெல்லாம் இருக்காது. அத்தை கண்டிப்பா பசங்களோட தான் வருவாங்க. நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. நீ இன்னும் சாப்பிடாம இப்படியே பசங்க வரட்டும்னு காத்துக்கடை. கடைசியில அம்மா வெறும் கைய வீசிக்கிட்டு தான் வரப்போகுது. கிளாடி கண்டிப்பா வரமாட்டா. அவ ராதாவை எங்கன்னு தான் இருப்பா. மிஞ்சி போனா கிறிஸ்டினா வேணா அம்மா கூட வரலாம். ஏன் நீ சின்ன பொண்ணு தானே, அவ கூடவா ராதா மாதிரி இருக்கா? அது அப்படித்தான். என்ன கண்டாலே அதுக்கு ஆகாது. ராதா என்னெல்லாம் சொல்றாளோ அதை தான் கேட்கும். அலெக்ஸ் சொன்னாலே கேட்காது. உன்னை பார்க்கறதுக்கு வந்துருமா என்ன? சரி அண்ணி, வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு பசங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படியும் இன்னைக்கு வரலனா நாளைக்கு கண்டிப்பா நான் ராதா வீட்டுக்கு போவேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். அவ சரியான தாடவ. ஆடுன்னு ஆடுவா. என்னமோ பண்ணு, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்.